ராஜா பாரன், அட்வொகேட் நெல்சன் இவங்க 2 பேர்த்துக்கு நடந்துட்டக்கூடிய பிரச்சனை தான் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இதனால் நாம் தமிழர் கட்சியோட பெயர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த குறுங்காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, நெல்சன் அவர்கள் ஆதாரமில்லாத அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார். அது நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீதாக இருக்கட்டும், அல்லது சாட்டை துரைமுருகன் மேலாக இருக்கட்டும், அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட் ஆதாரம் இல்லாத அவதூறுகள் தான் அது குற்றச்சாட்டாக இருக்குங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு அட்வொகேட்னு சொல்கிறாரு, ஆனால் அவரையும் ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை பரப்புவதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாபரன் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாபார சண்டை இது. ராஜாபரன் அவர்கள் வந்து அவருடைய பலத்தை பயன்படுத்தி பீமவாலி, அதாவது யானை கவலம் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து உணவு வந்து அவர் தயாரித்து விற்பனை செய்கிறார் அப்படின்னு. அதுக்கு வந்து FSSAI லைசன்ஸ் கிடையாது, அதுக்கு வந்து GST அவங்க கட்டுறதில்லை அப்படின்னு அவதூறான கருத்துக்களை வந்து தொடர்ந்து நெல்சன் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார். அதை எதிர்ப்பதற்காக போயிருந்தார். இதெல்லாம் தாண்டி நேற்று மாலை நெல்சன் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தப்போ அதில் வந்து சீமான் அவர்கள் வந்து DM கேட்ட காசு வாங்கிட்டாரு, அந்த காசை வச்சு தான் சீமான் அவர்கள் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காருன்னு ஒரு காணொலி போட்டார். ஆதாரம் இல்லாத ஒரு காணொலி தான். ஆனால் அதில் ஒரு 30 நொடி 40 நொடியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜா பாரன் அவர்களை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு. கட்சியை பற்றி பேசியிருந்தா கட்சியோடு போயிருக்கலாம், ஆனால் தனி மனிதனை பற்றி தாக்கி பேசினதுங்கிறப்போ அதில் ட்ரிகரான தனி மனித கோபத்தில் தான் ராஜாபரன் அவர்கள் நெல்சன் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதில் ராஜாபரன் அவர்கள் தரப்புலையும் ஒரு காணொலி ரொம்ப தாமதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நெல்சன் அவர்கள் வீட்டில் நடந்த விஷயத்தையும் காணொலி, அவர்கள் பக்கம் எடுத்த காணொலியும் வந்து வெளியே தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 2 பக்கமும் பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்காக போன மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை போனோடனே அவங்கள தாக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வீட்டையே நேரடியாக போய் தாக்கியிருக்கலாம். ஆனால் பல நிமிடங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் அது வந்து கைகலப்பாக மாறி இருக்கிறது. அடுத்து எனக்கு புரியாத ஒரு விடயம் என்னென்னா, ராஜாபரன் ஏன் கத்தி எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு தெரியல. அது பேக்கில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ராஜாபரன் தாக்கப்பட்டிருக்கிறார். உண்மையான நிலவரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனைகளையும் வியாபாரத்தை பற்றியும் தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க, அது தப்பு கிடையாது, அது உண்மைதான் அப்படின்னு பேச போயிருக்காங்க. ஆனால் ராஜாபரன் அவர்கள் அண்மையில் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்தவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். அதனால் முழுக்க நாம் தமிழர் கட்சியை பற்றியே முழுசாக தவறாக பேசுகிறார்கள். இதுதான் தவறு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது